பெரண்டான்னு சொல்லுவாங்க. இந்த பெரண்டை வந்து அதாவது சயின்ஸே வந்து ஆடி போயிருக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த பெரண்டையோடைய ஹீலிங் குவாலிட்டிஸ் ஃபார் முட்டி வலி. இதை வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம சாப்பிட்டு சேர்த்துக்கிட்டோம்னா எலும்பு ஏதாவது இப்போ முட்டிலாம் தேஞ்சி போன பிறகு சாப்பிட்டா முட்டி வளராது. முட்டி நல்லா இருக்கும் போதே வந்து இதை முழுங்க வாரம் வாரம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 80 வயசு வரைக்கும் முட்டி வலி வராது, ஆர்த்ரைட்டிஸ் வராது. அது மாதிரி 12-14 வயசுல இது கொடுக்க ஆரம்பிக்கலாம். பெரண்டை வந்து எலும்புக்குன்னே செய்யப்பட்ட ஒரு 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 மூலிகைன்னு சொல்லலாம். இது வந்து வயல்டாக வளரும். நீங்கள் தொட்டியில் போட்டால் கண்ணாமீனா கரகரன்னு வளர்ந்துடும். இதில் மெயினாக செலக்ட் பண்ண விஷயம் வந்து இந்த பெரண்டை வந்து எலசாக இருக்கும். முத்தி போனது வந்து பயங்கரமாக தொண்டையை அரிக்கும், கையெல்லாம் அரிக்கும். ஸோ இந்த எலசாக இருக்கிறதே கையை அரிக்கும். ஸோ எண்ணெய் தேய்ச்சி தான் அதை ஹேண்டில் பண்ணணும். பர்சனலாக எனக்கு முட்டி வலி பயங்கர ஜாஸ்தி இருந்தது வெயிட்னால. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு மாதத்தில் ஒரு 6 வாட்டியோ 7 வாட்டியோ பெரண்டை சட்னி பண்ணி வச்சுட்டு 2 வாட்டி தான் பண்ணாங்க. 10 நாள் வச்சுருந்தேன் நான் ஃப்ரிட்ஜில். ஒன்றா சாதத்து கூட இல்லை தோசை இட்லி